வேற யாரு? பெரியம்மா. பெரியம்மானா யார்? அபிராமியா? ஆமாம்மா, அப்பா கூட அவங்களும் வந்திருந்தாங்க. என்ன பார்த்தாங்க, என்ன வாவான்னு கூப்பிட்டாங்க. நான் போகல. ஏன்? எனக்கு அவங்கள பிடிக்கல. அவங்களால தானே நீ அழுவுற. அவங்க கெட்டவங்க தானே. இந்து குட்டி, நீ சின்ன பொண்ணு, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அவங்க ஆசையா கூப்பிட்டா நீ போயிருக்கணும். இப்படி எல்லாம் பண்ண கூடாது. அது சரி, அவ ஆசையா கூப்பிட்டா நம்ம பொண்ணு போயிடணுமா? அவ ஏன் ஸ்கூலுக்கு வந்தா? அததான் யோசிக்கிறேன். ஏமா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்க? அவ ஏன் நம்ம இந்துவை பார்க்க கூடாது? நீ வேறம்மா, அவ முகத்தையே அவ கண்ணாடியில பார்த்தா கண்ணாடியே செதறிடும். காரணம் இல்லாம அவ ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டா. அவர் கூட வந்து குழந்தைய பார்த்தா தான் மேல ஒரு மரியாதை வரும்னு அவ நினைச்சிருக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தாலும் அவ ஆதாயத்தோட தான் செய்வா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு கஷ்டம் தர்றதுக்கு அவ எதை வேணாலும் செய்வா. மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்தா ஜீர்ணிக்க முடியாம சைக்கோ ஆட்டம் ஆயிடுவா. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நீ குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தி விடு. நான் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். வா. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் எதுவா இருந்தாலும் நான் தான் போட்டு தரணும். ஏன்னா வைஃப் கோயிலுக்கு போயிட்டா, கௌதமும் ரம்யாவும் வெளியே போயிட்டாங்க. நான் ரம்யாவை பார்க்க வரல, உங்ககிட்ட என் ஆதங்கத்தை கொட்டிட்டு போலாம் தான் வந்தேன். உங்க மனசு நோகவே கூடாது. என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். நான் அந்த கார்த்திக் மேலேயும் அவன் முட்டாள் தனத்து மேலேயும் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா ஐயோ, திடீர்னு புத்திசாலி ஆயிட்டானா? இல்ல, என்ன யார் திட்டினாலும் எதிர்த்து பேசுறவன் இப்ப ஒரு விஷயத்துல என்ன எதிர்த்து பேசுறா? எந்த விஷயத்துல? அந்த சாந்தி பெத்த பொண்ணு இருக்கால இந்திரா, அவளை பத்தி பேசினாலே அவனுக்கு கோவம் வருது. அத்தை அவளோட போட்டோ எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சாங்க. அத நான் மாமா கிட்ட சொன்னேன். மாமா கோவம் வந்து அந்த போட்டோ போட்டு உடைச்சிட்டாரு. இது கார்த்திக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்கிட்ட எப்படி வந்து பேசினா தெரியுமா? உண்மையிலே ஒரு நிமிஷத்துக்கு நான் பயந்து போயிட்டேன். சரி, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தலாமேன்னு நான் அவனோட இந்திரா ஸ்கூலுக்கு போனேன். அந்த பொண்ணு என்னடானா என்ன பார்த்து விட்டு பயந்துட்டா. நான் நல்ல வேலைன்னு சொல்றா. நியாயமா பார்த்தா கார்த்திக் என்ன பண்ணிருக்கணும்? அந்த குழந்தைய அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் என்ன சமாதானப்படுத்தினான்? நீங்க சொல்றத பார்த்தா உங்க இடத்துக்கு அந்த குழந்தை வந்துருவா போல இருக்க. ஆமா, அதை எப்படியாவது மாத்தணும். கார்த்திக் அந்த குழந்தை பக்கம் போயிட்டா அப்புறம் அவன் என் பக்கம் இருக்க மாட்டா. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள். என்ன? கார்த்திக் மனசு பூரா அந்த குழந்தை இருக்கா இல்லையா? ஆமா. அந்த மனசுல வேற ஒருத்தர் உட்கார வைக்கணும். புரியல. கார்த்திக் அந்த குழந்தைய மறக்கணும்னா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் வரப்போற புது உறவால பழைய உறவுகளை துண்டிக்க முடியும். ஏற்கனவே அவன் கல்யாணம் குழப்பத்துல நடந்து குழப்பத்துல முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துப்பானா? நேரா கேட்டா ஒத்துக்க மாட்டான். ஆர்கே மூலமா கேட்டா? மாமா கிட்ட நான் எப்படி? இந்த சப்ஜெக்ட் நான் ஆர்கே கிட்ட ஓபன் பண்றேன், பேசி பார்க்கறேன். நீங்களும் பேச்சு கொடுங்க. சின்ன பையன் தானே, அப்பா பேச்சு தட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டானா? இந்த கல்யாணத்துக்கு எப்படியும் அவனை சம்மதிக்க வைக்கணும். குட் ஈவினிங் ஆர்கே. குட் ஈவினிங் சினு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆர்கே. எப்பா எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடு. நீ எப்படி இருக்க ஆர்கே? இன்னும் சொல்ல முடியல, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, இங்கேயே இருந்தெல்லாம் போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? இந்த கார்த்திக் போய் ரொம்ப மூடி ஆயிட்டான்பா. அபிராமி கிட்டே அடிக்கடி கோச்சுக்கிறான். அந்த குழந்தைய அவனால மறக்க முடியல. அந்த குழந்தையோட போட்டோ வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டு அடிக்கடி பார்த்து உருகிக்கிட்டே இருக்கான். பெரிய பையன் தான் வீட்டு விட்டு போயிட்டான்.
இருக்கிறது இப்ப கார்த்திக் மட்டும் தானே, அதனால அவனை கோச்சுக்க முடியல. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேனோ அதுக்கு லீடு நீயே கொடுத்துட்ட. என்ன சொல்ல வந்த? ஆர்கே, உன் பையனோட தேங்க்ஸ்பா. உன் பையனோட வாழ்க்கை இப்ப ரொம்ப எம்டியா இருக்கு. இப்படி காலியா இருக்கிற தன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு குஷி வேணுமேன்னு அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கான். சப்போஸ் அந்த இடத்துல புது ஆள் ஒருத்தர் வந்து உக்காந்தாங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும் இல்ல? புது ஆளா? ஆர்கே, உனக்கு ஒரு புது மருமக, அதுவும் நீயே பார்த்து செலக்ட் பண்ண மருமக வந்தா கார்த்திக் கவனம் அவ பக்கம் திரும்புமா திரும்பாதா? என்னப்பா சொல்ற? கார்த்திக்கு இன்னொரு கல்யாணமா? என்ன இன்னொரு கல்யாணமா? அவன் பண்ணிக்கிட்டதுக்கு பேர் கல்யாணமா? அட்லீஸ்ட் அவ கூட ஒழுங்காவது வாழ்ந்தானா? ஆர்கே, அது ஒரு விளையாட்டு கல்யாணம் இருக்கே, அதுவே டைவர்ஸ் வரைக்கும் போய் முடிஞ்சிருச்சு. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சிட்டு கார்த்திக் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணணும். சீனு நம்ம மட்டும் ஆசைப்பட்ட போதாதே, கார்த்திக் சம்மதிக்கணும், அவனை 2ஆம் தரமா கட்டிக்க வர்ற பொண்ணு சம்மதிக்கணும். ஆர்கே, உன் ஸ்டேட்டஸுக்கு ஏத்த அளவுக்கு ஒரு பொண்ணை தேட வேண்டியது என் பொறுப்பு. நான் பாக்குறேன், இதை விட்ட வேற என்ன வேலை எனக்கு? இது பார், உன் பையனை கன்வின்ஸ் பண்ணு. நீ அதை செஞ்சிட்டீன்னா மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பேசுறப்பா, நிச்சயம் பேசுறேன். ஜீனு, அபிராமி விட்டா எங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படி நீ மட்டும்தான் பாருங்க. என்ன ஆர்கே இப்படி சொல்லிட்ட? எங்க 2 பேருக்கும் இதை விட்டா வேற என்ன சிந்தனை? சோ நைஸ் ஆஃப் யூ ஜீனு. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ வேண்டாம் ப்ளீஸ். கார்த்திக், நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் மனைவியோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறத பார்க்கணும் தான் நீயா விரும்பி பண்ணிட்டு வந்த கல்யாணத்தை நான் ஆதரிச்சேன். ஆனா அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்காக காலம் பூரா நீ இப்படி இருக்க போறியாப்பா? அண்ணி, நான் ஒரு தடவை சூடுபட்டது போதும். வேண்டாம், விட்டுருங்க. நான் இப்படியே இருந்துடுறேன். கல்யாணம்ன்ற பேச்சே வேண்டாம். ஒரு கல்யாணம் அப்படி நடந்ததுன்னா எல்லா கல்யாணமும் அப்படி முடிஞ்சிடுமா? வேண்டாம் நீ. வந்தவ என்ன புரிஞ்சுக்காம போயிட்டா. வரப்போறவள நான் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பனான்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. நீ எதுலப்பா நம்பிக்கை இல்ல? பாருங்க மாமா, கார்த்திக் இப்படிதான் இருக்க போறானா? இன்னொரு கல்யாணத்தை பண்ணு, மாமா மனசை குளிரவை, அவர் நிம்மதியா வாழவைன்னு சொன்னா மாட்டேங்கிறா. கார்த்திக், உங்க அண்ணி சொல்ற சமாச்சாரம் என் மனசுல இருந்ததுப்பா. உன்னை எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். அண்ணியே சொல்லிட்டா. அப்பா, நீங்க கேட்டாலும் அண்ணி கேட்டாலும் எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா. ஏன்பா, தான் டைவர்ஸ் ஆயிருச்சே, இன்னும் அந்த சாந்தி நினைச்சு உருகிட்டு இருக்கிற? இல்லப்பா, நிச்சயமா இல்ல. அப்புறம் என்னப்பா தயக்கம்? சொல்லுப்பா, ஏன்பா தயங்குற? பெரியவன வீட்டு விட்டு போயிட்டான். இப்ப எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும் தான். உன தனி மனமா பாக்குறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக்காது? நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தரப்ப நானும் அம்மா சந்தோஷமா இருக்க முடியும். இப்பவே நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். இன்னொரு கல்யாணம் பண்றதுனால சந்தோஷம் ஒன்னும் கூட்டிட்டு போறது இல்லப்பா. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? நான் ஆபீஸ பாத்துக்கிறேன், வீட்டை பாத்துக்கிறேன். ஒன்ன பாத்துக்கிறியா? மாமா கேக்குறாருல, சொல்லுப்பா. அப்பா, உங்க அன்பு பாசம் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. ப்ளீஸ், நீங்க வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். உங்க கூட அம்மா கூட எப்போ நான் இருந்துறேன். இன்னொரு புது உறவு எனக்கு வேணாம்ப்பா.
மகன் வாழ்க்கையில இன்னொரு மாற்றத்துக்கு பேச்சுவார்த்தை வந்தது சங்கடமான விஷயம்தான். ஆனா கல்யாணத்துக்கு அவர் மறுத்தது சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷமோ போமா. திடீர்னு அந்த ராட்சசி நல்லவ மாதிரியும் கார்த்திக் நல்லா இருக்கணும்னு வேண்டவ மாதிரியும் நைஸா கல்யாண பேச்சு எடுத்தா. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ என்னென்ன அவதாரம்லாம் எடுப்பான்னே தெரியலம்மா. சில சமயம் கடவுளே கிரகங்கள் கையில மாட்டிக்கிட்டு முழிச்சதா புராணம் சொல்லுது. நாம என்ன அத்தை, சாதாரண மனுஷங்க தானே. அதெல்லாம் சரிம்மா. ஆனா இவளுக்கே திடீர்னு கரிசனை வந்து கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போராடுறா. தெரியலையா அத்தை? சுத்தமா தெரியலம்மா. நீங்களும் குழந்தையும் ரொம்ப பிரியமா இருக்கிறது, உங்க மகனும் நம்ம இந்துவும் பிரியமா இருக்கிறது, இது எதுவுமே அபிராமிக்கு பிடிக்கல. குழந்தையால நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோமோன்னு பயப்படுறா. அதுக்குதான் இந்த புது திட்டம். அவ என்ன திட்டம் போட்டாலும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுறவன் இந்த விஷயத்துக்கு மட்டும் கடைசி வரைக்கும் பிடிவாதமா வேண்டான்னு மறுத்துட்டான். அப்பதான் எனக்கு நிம்மதியே வந்தது. இப்போ இல்ல அத்தை, உங்க பிள்ளை எப்பவுமே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. இதேதான் கார்த்திக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அபிராமி துடிச்சப்போ சொன்னேன். அதானே நடந்தது. எப்படியோம்மா, உன்னை பார்த்து 2 வார்த்தை பேசினாதான் எனக்கு தெம்பா இருக்கு. நீ மட்டும் எப்படி எது வந்தாலும் அசையாம இருக்க? வெரி குட் அனிதா. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க நீங்க நம்ம மருமக மாசமா இருக்க மாதிரி சந்தோஷப்படுறீங்க? அது வேற இது வேற. நம்ம மருமக அபிராமி பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளை எதிர்த்து பேசியிருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு பேர குழந்தை பிறக்கிறத விட பெரிய சந்தோஷம் இது. என்ன மாமா, நீங்க என்ன பாராட்டி பேசுறீங்க? ஆனா நான் இவ்ளோ திட்டியும் அபிராமி என்ன திருந்தலையே. என்ன அனிதா பேசுற? அபிராமிக்கு வந்திருக்கிறது வியாதின்னா மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். இது பிறவி குணம், ரத்தத்திலேயே ஊர்னது. இது மாதிரி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்றதை விட இவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப கூட பாருங்க, சின்னனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிறாங்க. கல்யாண பேச்ச நைஸா ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக்கும் சாந்தியும் சேர்ந்து வாழணும்னு நாம நினைக்கிறோம். அவங்க எந்த காலத்திலையும் சேர்ந்துடக்கூடாதுன்னு அபிராமி பாடுபடுறாங்க. எனக்கு அதெல்லாம் கூட வருத்தம் இல்லை அனிதா. உங்க அப்பா வாணன்னு இன்னும் கூட அந்த அபிராமி புரிஞ்சுக்காம அவனை நம்புறாங்களே. உங்க அக்காவும் நம்ம மருமகளும் அபிராமிய புரிஞ்சுக்கலையா? அதே மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிற காலம் வரும். இதெல்லாம் உன் பகல் கனவு லட்சுமி. அர்ஜுன் அவளை திட்டா அதை கேட்டு அவ திருந்துட்டாளா என்ன? இதுக்கெல்லாம் என்ன முடிவு வரப்போதோ எப்ப முடிவு வரப்போதோ தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அதுக்கு பொருத்தமான ஆளை நான் அனுப்பியிருக்கேன். May I come in? ஓ, நீயா? பின்ன உன்னை தேடி வேற யார் வருவாங்க? என்ன மாதிரி போட்டு கொடுக்கறவ, உன்னை நம்பி ஏமாறுற கார்த்திக்கு, உன் மாமனாரு, உன்னையே அண்டி படைக்கிற உன் தம்பி, இப்ப புதுசா வந்திருக்காரே உன் சம்பந்தி காடு சீனிவாசன், அவரு, இவங்க தான் வருவாங்க. வேற நல்லவங்களா வருவாங்க? ஏய், வந்த விஷயத்த சொல்லு. சொல்ல வரல, காட்ட வந்திருக்கேன். இந்தா பிரிச்சு பார். யார் இவங்கெல்லாம்? என்ன விஷயம்? ஏன் இதெல்லாம் என்கிட்ட காட்டுற? இதுல ஒருத்தன் MA பிலாசபி, நல்லா படிச்சவன், வயசு 35. ரெண்டாவது பெரிய கோடீஸ்வரன், வாழ்க்கை இழந்தவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு துடிக்கிறவன்.
மூணாவது டைவர்ஸ் ஆனவன், பெரிய பிசினஸ்மேன், நல்ல வரன், அவனுக்கு குழந்தையும் இல்ல. ஏன் ஆண்டாள், ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? நான் கேட்டேனா? உனக்காகத்தான். எனக்காகவா? விவாகரத்து ஆனவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதானே முறை. என்ன சொல்ற? உன் குழந்தை சாந்தியை டைவர்ஸ் பண்ணிட்டான்னு அவனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியாமே, அதே மாதிரி உனக்கும் டைவர்ஸ் ஆயிடும்ல. அப்ப நீ ரெண்டாவது மாப்பிள்ளை தேடி அலைய வேண்டாம் பாரு, அதுக்கு தான். கிழவி. நான் கிழவிதான், பின்ன என்ன நான் குமரி பண்ணு நான் சொன்னேன்? ஏண்டி அந்த சாந்தி பாவத்தை இந்த மாதிரி கொட்டிக்கிற? உன்னோட கெட்ட குணத்துக்கு தான் கடவுள் உனக்கு புள்ள பாக்கியத்தையே தரலையே. இப்ப உன் புருஷனையும் பந்தாடுற. ஏண்டி இப்படி மனுஷங்களை கொத்தி கொத்தியே தான் காலத்தை ஓட்ட போறியா? இனிமையாவது மனசு திருந்துடி. ஆம்பளைங்க 2 கல்யாணம் பண்ணிக்கிறது சகஜம்தான். அந்த ஒரு காரியத்துக்காக ஏன் மற்றவங்களை எல்லாம் சாகடிக்கணும்னு பாக்குற? போதும், உன் உபதேசத்தை நிறுத்து. ஆமா, சாந்தி உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தா இப்படி எல்லாம் பேச? எனக்கு எதுக்கடி இவ பணம் கொடுக்கணும்? உன்னோட தேவையா தானே? சொல்லு, எவ்வளவு பணம் வேணும் உனக்கு? உன்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு, அதுவும் உன் மாமனார் பணம். அனிதா கிட்ட பணத்தோட பாசமும் இருக்கு. அவ என்ன பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிறா. நான் அவளுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் மன்னிச்சு எனக்கு அடைக்கலமும் கொடுத்துருக்கா. உன் காசு எனக்கு தேவையில்லை, அதை வாங்கி நான் அனிதா திட்டுவா. உன் காசை கொண்டு போய் குப்பையில போடு. ஏதோ இத்தனை நாள் பழகினதுனால உனக்கு நல்ல புத்தி சொல்லலான்னு வந்தேன். வயிறறிஞ்சு சொல்றேன், நீ உருப்பட மாட்ட. நிறுத்துறியா? இதுக்கு மேல பேசின என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பக்கத்து ரூம்ல தானே உன் குழந்தை கார்த்திக் இருக்கான். இரு, நீ ஏன் கார்த்திக்க கேக்குற? உன் குழந்தைனுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் தெரிய வேண்டாமா? நான் அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஆண்டாள், ஏன் தடுமாறுற? அப்படியே அடங்கிடு. இல்லன்னா ஆர்கேயை பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன், புரியுதா? பாய்.